அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நாடெங்கும் இல்லை உலகமெங்கும் இந்த கொரோனாவுடைய பீதியினால் நிறைய பேர் மனிதர்கள் உயிரிழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தடுப்பூசி போட்டால் நல்லதுன்னு எல்லா கவர்மெண்ட்டும் வலியுறுத்துகிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசு மற்ற எல்லாருமே தடுப்பூசி போடுறது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் முதலாவது டோஸு 2வது டோஸுன்னு போடுறாங்க. இப்போ நான் முதலாவது டோஸ் போடுறதுக்காண்டி வந்திருக்கிறேன். இந்த டோஸை பொறுத்தவரை, இது தடுப்பூசியை பொறுத்தவரை இப்போ மஸ்ட்டாக போடக்கூடிய காலகட்டமாக போச்சு. ஏன்னு கேட்டால் நம்மள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு நோய்கள் பரவாமல் வைக்கிறதுக்கும் இந்த கொடூர நோயான கொரோனாவிலிருந்து எல்லோரும் நல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம இந்த ஊசியை அவசியமாக போட்டு ஆகணும். அதுக்காண்டிய முகாம் தான் இப்போ கீழக்கரை கிழக்கு தெரு ஜமாத் சார்பாக நடத்தப்படுது, ஹைராஜ் ஜுலாலியா தொடக்கப்பள்ளியில். அதனால் அனைவரும் போடாதவங்க இதை போட்டுக்கிறங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனைவரும் தடுப்பூசி போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதை தவறினவங்க வரிசையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு ரெண்டு நாள் சென்று ஒரு வாரம் கழித்து எல்லாம் போட்டு தடுப்பூசி போட தான் செய்வாங்க. அதனால் அவசியமாக பயப்பட தேவையில்லை, தைரியமாக வந்து போடுங்க. வதந்திகளை நம்பாதீங்க. முடிஞ்சவரை நம்ம பேணுதலாக இருப்போம், நம்ம குடும்பத்தார்களையும் பேணுதலாக வைப்போம்னு சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை பற்றி நண்பர் சேகன் அவர்களும் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ், அந்த நண்பர் சொன்ன மாதிரி தடுப்பூசிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக போயிடுச்சு. முதல்ல முடிஞ்சு 2வதுல முடிய போகுது, 3வதுலாம் சொல்கிறாங்க. ஓரமாக பயங்கள் காட்டுறதுனால இந்த இன்ஜெக்ஷனுடைய அவேர்னஸ் மக்களுக்கு புரிஞ்சு அதிகமாக இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ், நீங்கள் எல்லா பேருமே இதை இன்ஜெக்ஷனை கண்டிப்பாக போடுங்க. இது நம்மளுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைவருக்குமே இது பாதுகாப்பாக இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக போடுங்க, இன்ஜெக்ஷனை போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.